வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் சாம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு அந்த கேம் விளாட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2 தான் விளாட போகிறேன். புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே சொல்லிட்டு போங்க. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே சுற்றி முற்றி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே போயிட்டு இது என்ன தான் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் இழுத்து பார்த்தா புகையாக வந்துச்சு ப்ரோ. அப்புறம் வந்துட்டு சாப்பாடெல்லாம் பொண்டாட்டிக்கு வாங்கி வச்சுட்டு குழந்தை பெற்றுக்கலான்னு போனால் வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப்பை பார்த்தேன். அப்புறம் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸரும் வந்தார். அப்புறம் இது என்ன இருக்குன்னு நசுக்கி பார்த்தா இப்படின்னு சொல்லிட்டு இஸ்திரி இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு வந்தோடனே கடையை திறந்துட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டும் போயிட்டேன். அப்புறம் வந்துட்டு ப்ரூஃப்லாம் கொஞ்சம் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் காசு சேர்த்து வைக்க வேண்டிய வேலை இருக்குது. ஒரு சில சாமான்லாம் வாங்கணும், அப்டேட்லாம் பண்ணணும். அதுக்காக திரும்பவும் வந்துட்டு கொஞ்சம் வியாபாரம்லாம் பார்த்துட்டு திருடனையும் அடிச்சுட்டு திரும்பியும் காசுலாம் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா எலான் மஸ்க் வந்துட்டு எப்படி ராக்கெட் ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தார் போல். அப்புறம் வந்துட்டு போலீஸ்காரர் வந்துட்டார். அப்புறம் வந்துட்டு திரும்பவும் வியாபாரம் பார்த்துட்டு ஒரு ஏசி வாங்கிட்டேன். ஏசி வந்துட்டு ஏன்னா வர கஸ்டமர்ஸுக்கு குழுன்னு இருக்கணும்ல, அதையும் எடுத்து மாட்டி வச்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு அதை ஆட்டோவில் விட்டுட்டேன். அப்புறம் வந்துட்டு குதிரை வந்துட்டு பெட்டு மேட்ச் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தட்டி விட்டேன். அப்புறம் வந்துட்டு தூங்கிட்டு மறாவது நாள் பெட் மேட்ச் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு முதல்ல வந்துட்டு இதை திறந்துட்டேன். அப்புறம் பார்த்தா ட்ரம்ப் வந்துட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க ப்ரோ. அப்புறம் வந்துட்டு அவரும் வெளியே போயிட்டார். அப்புறம் குதிரை இதை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம குதிரை தான் மின்னுக்கு போகுதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ப்ரோ. கடைசியாக பார்த்தது நம்ம புக் பண்ண குதிரை இல்லை, ப்ரௌன் கலர் குதிரை. நம்ம புக் பண்ணது பிளாக் கலர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதையும் பண்ணிட்டு வரவெல்லாம் இதையே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க ப்ரோ. எப்படி ப்ரோ வியாபாரம் நடக்கும்? அப்புறம் வந்துட்டு இவன் வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தான். இந்தமாரி ஃபேமிலின்னு ஒருத்தர் சட்டையில் போட்டிருக்கோம், யார் சொல்கிறான்னு தெரியுதா, அவனை அடிச்சனா உனக்கு நான் காசு தரேன்னு சொன்னான். ஸோ சரின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்துலேயே ஓடிக்கிட்டு இருந்தார் ப்ரோ. அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி பார்த்தா ஒரு அதிர்வு. என்னடா அதிர்வுன்னு சொல்லி போய் பார்த்தா டைம் பொம்முக்காரன் வந்து வெடிச்சிட்டான். அதுக்கப்புறம் சரி இவரை அடித்து காசு வாங்கிடலான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் டொக்குன்னு மண்டையில் ஒரு வெய்ய வச்சுட்டு திரும்ப எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இவங்ககிட்ட போயிட்டு காசை வாங்கிட்டு திரும்பியும் கடையை திறந்துட்டு ஒரு சில ஜாமான்லாம் வாங்கினேன். அப்புறம் அது வாங்குகிற கேப்பில் பிசி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்துட்டு அதையும் வந்துட்டு எல்லாத்தையும் அமைச்சிட்டு ஒரு மானிட்டர் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் சாமான்லாம் தேவைப்பட்டுச்சு, எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு அப்டேட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு டேபிளையும் ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறம் எல்லாம் வந்தோடனே வந்துட்டு அசம்பிள் பண்ணி வச்சாச்சு. டேபிள் அசம்பிள் பண்ணால் வந்துட்டு கொன்சோல் டேபிளை வச்சுருக்கேன் தந்தேன் ப்ரோ. அப்புறம் தான் வந்துட்டு திரும்ப விற்றுட்டு திரும்ப புதுசாக ஒன்று வாங்கிட்டு இதையும் அசம்பிள் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அசம்பிள் பண்ணி வைக்கிறேன். இங்கே வந்துட்டு அசம்பிள் பண்ணவே முடியல. வேறு இடத்துல அசம்பிள் பண்ணிட்டு கம்ப்யூட்டர்லாம் எடுத்து வச்சுட்டேன். பிசி கேஸ் இன்னும் வாங்கலை, அது வந்துட்டு அப்புறம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிற கேப்பில் திரும்பவும் ஏறி ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கு புது பிசிக்கு ராசி இல்லை போல. சரின்னு சொல்லிட்டு அதையும் அமைச்சிட்டு புது பிசிக்கு ஆர்டரும் கொடுத்துட்டேன். அதையும் வந்தோடனே சிபியூ எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்து திரும்பவும் கொஞ்சம் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு திரும்பவும் படுத்து தூங்கிட்டேன். அவ்வளோதான்.